சிம்பு வரலட்சுமி நடித்த போடா போடி படத்தை இயக்கியவர் விக்னேஷ் சிவன். இதனைத் தொடர்ந்து விஜய் சேதுபதி, நயன்தாரா நடித்த நானும் ரவுடிதான் படத்தை இயக்கினார். இப்படம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெளியானது. இப்படம் குறித்து விக்னேஷ் சிவன் கூறுகையில், என் அம்மா மீனா குமாரி வடபழனி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக இருந்தவர். தற்போது விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். எனவே என் கதையில் போலீஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளை வைத்தேன். ஆனால் இது கற்பனை கதைதான். நயன்தாரா இதில் காது கேளாத பெண்ணாக நடித்துள்ளார். இதற்காக பயிற்சிகளையும் மேற்கொண்டார். அவருக்கு விருது கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன். இப்படத்தின் தயாரிப்பாளர் தனுஷிற்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நயன்தாராவிற்கு எந்த பணமும் நான் கொடுக்கவில்லை. நான் உண்மையான தமிழன், மலையாளி அல்ல. நயன்தாரா பற்றிய விஷயம் எனது பர்சனல். அது பற்றி பேச விரும்பவில்லை என்றார். இவர் பேட்டி அளிக்கும் போது விஜய் சேதுபதி, பார்த்திபன், அனிருத், மன்சூர் அலிகான், அழகம் பெருமாள் உள்ளிட்டோர் அருகில் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பத்த மாட்டேங்குது தாத்தா. எப்படி தாத்தா பத்த வைக்கிறது இதை? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி பத்த வைக்கிறது?